நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் சிம்பாவே வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ப்ளே பண்ணக்கூடிய T20 மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே சண்டே, டுடே பொறுத்தளவில் நம்ம ஒரு 3 மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பாவே சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சு, பங்களாதேஷ் பாகிஸ்தான் T20 மேட்ச்சு, அயர்லாந்து சிம்பாவே உமன்ஸ் மேட்ச் T20 மேட்ச். இந்த 3 மேட்ச்சும் சூப்பராக ப்ளே பண்ண போகிறோம். 3 மேட்சுமே நம்ம எஸ்எல் கேரண்டீடாக வின் பண்ணிடலாம். இந்த 125 கான்டெஸ்ட்லாம் சுயராக நம்ம வின் பண்ண முடியும். ஜிஎல் தொடர்ந்து ட்ரை பண்ண போகிறோம். சவுத் ஆப்பிரிக்கா அண்டு சிம்பாவே மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சுயராக சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒன் சைடு டீம் அந்த மாதிரி கேஸ் பண்ணி தான் நம்ம டீம்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி சின்ன டீமில் நிறைய டைம் தோற்றுருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்லேயும் ஒரு சில டீம்ஸ் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பங்களாதேஷ் பாகிஸ்தானை பொறுத்தளவு சுயராக பாகிஸ்தான் வின் பண்ணிடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ தொடர்ந்து அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். தொடர்ந்து இந்த 3 மேட்சுமே சூப்பர்பாக இருக்கும். ஒன் சைடு கேமாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 மேட்ச்சும் சூப்பர்பாக இன்றைக்கி சண்டே மேட்ச்னால் ப்ளே பண்ணுங்கள். நம்ம பிரேம் டீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்எல் டீம் கொடுக்குறோம், ஜிஎல் டீம் கொடுக்குறோம், மினி ஜிஎலும் கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து சூப்பர்பாக நம்ம டீம்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா டே டீம்ஸ் கூட ப்ரீவியஸ் மேட்ச் சிம்பாவே வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் கூட சூப்பர்பாக கொடுத்துருந்தோம். ஸோ எஸ்எல் சூப்பர்பாக வின் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச்சு சூப்பர்பான இன்றைக்கி டுடே நீங்கள் சூப்பர்பாக ப்ளே பண்ணலாம். ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்கிரிப்ஷன்லாம் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து சிம்பாவே வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டுடே 4:30 PM ஸ்டார்ட் பண்ணுது இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் 52 மேட்ச் வந்து ஹராரேயில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹராரேயில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஹராரே பிச்சில் தான். ஆனால் டீசெண்டான பேட்டிங் ட்ராக்கு, மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஸ்பின்னர் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணக்கூடியது நியூட்ரலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 29 மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 156. டுடே பொறுத்தளவில் ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னால் ஒரு சவுத் ஆப்பிரிக்கானால கண்டிப்பாக ஸ்வீரா வந்து ஒரு 170 அடிக்கலாம். 200 இதில் வந்து அசால்ட்டாக இந்தியா 200 ரீச் பண்ணாங்க. 234 அடித்தாங்க. ஸோ ஒருவேளை ஹென்ட்ரிக்ஸ் மாதிரி பிளேயர் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த ரன்னை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹென்ட்ரிக்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் பூவராக இருந்தாலும் எந்த மேட்ச்சும் சூப்பராக ஆடுவார் சொல்ல முடியாது. ஸோ சிம்பாவே 99க்கு 9 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 24 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கீழே இருந்திருக்கு. இப்போ ஒரு 12 முறை 150 to 169 இருக்குது. 9 முறை 170 to 189 இந்த ஸ்கோர் பேட்டர்ன் 170 to 189 சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் பேட் பண்ணால் அடிப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் டீமும் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ணாலும் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பவுலிங் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க சிம்பாவே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக அவர்களுக்கு தான் இருக்குது. 190 தாண்டி 7 முறை போயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பிளேயிங் 11 பார்த்தலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தவரை சிம்பாவே சைடு அப்படின்னு பார்க்கும்போது மாதாவரே பென்னட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. மடாண்டே, ஸோ அதுக்கடுத்து சிக்கந்தர் ராசா, ரியான் பர்லு, மியாங்கோ, முசிகிவாவா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ இவங்களாம் பவுலர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முசிகிவா கூட ஒரு டீசன்ட் பவுலர் தான். கீழே 3 பவுலர்ஸ் இருக்காங்க, நான் அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே சமயம் கீழே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைடு இப்போ இது சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது பிரிட்டோரியஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ். 2 பேருமே சூப்பர்பான பேட்ஸ்மேன். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் ஹென்ட்ரிக்ஸ் கொஞ்சம் போராக இருக்குது. பிரிட்டோரியஸ் ஒரு டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஹெர்மன் சூப்பர்பான ஒரு பேட்ஸ்மேன். தொடர்ந்து சூப்பர்பாக சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச்சில் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ அது மாதிரி முத்துசாமி இந்தளவுக்கு பேட்டிங்கில் மேலே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு ஸ்பின்னர் தான். இப்போ எந்தளவுக்கு பேட்டிங் எந்தளவுக்கு பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ஸ்பின்னர் தான். ஸோ அந்த பிளேஸில் வாண்டர் டீசன் பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதா நான் இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்தளவில் பார்க்குறேன். அதனால் வாண்டர் டீசன் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். டிவால்டு பிரவிஸ் இந்த மாதிரி தான் பேட்டிங் ஆட்ருக்கும். முத்துசாமி கீழே வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் பேட்டிங் மாற்றி கொடுத்துருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் முத்துசாமி மேலே பேட்டிங் இறங்கினாலும் ஸோ அவர் வந்து ஒரு டீசன்ட் ஸ்பின்னர் தான். லெக் பிரேக் பவுலரு. சீல் இண்டே சூப்பர்பான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர். சி போஸ்ட்டை பொறுத்தளவு சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். ரொம்ப லோயர் ஆர்டர் பேட்டிங்கு, ரைட் ஆஃப் மீடியம் பேசர். ஸோ ஓகே, 3 more பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 டீம்ஸ்லேயும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரவா, முசாரபானி, வாண்டு. ஸோ இவங்க இந்த 3 ஃபேஸர்ஸுமே டீசெண்டான ஃபேஸர்ஸ் தான். ஆனால் ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு முசாரபானிக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஞானவாளுடைய இப்போ லாஸ்ட்டு சவுத் ஆப்பிரிக்கா மேட்சோட ப்ளே பண்ணும்போது 3 விக்கெட்ஸ் கால் எடுத்தார். 137 பாயிண்ட் ஃபேண்டசி பாயிண்ட்டு. ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அது ஒரு வாண்டு வந்து சூப்பர்பான ஒரு 82 பாயிண்ட்ஸு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதே சமயத்தில் இந்த சைடு வந்து பார்க்கும்போது கொயட்ஸி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாபா
அது மாதிரி நிக்கிடி. ஸோ இவங்க மபாகா, நிக்கிடி இவங்க ஒரு டீசென்ட் பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் மபாகா வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஒரு 3 விக்கெட் ஆல் எடுத்தான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிக்கிடியை பொறுத்தவரை 1 விக்கெட், குவைஷியை பொறுத்தவரை 1 ஆர் 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி டீசென்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்சில் சூப்பர்பான பவுலர்ஸ். குவைஷியை பொறுத்தவரை சொல்லவே தேவையில்லை, 5 விக்கெட்லாம் அசால்ட்டாக எடுப்பார். லுங்கி நிக்கிடி அதே மாதிரி தான். ஸோ அதனால் லுங்கி நிக்கிடி சிப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது 5 விக்கெட் கால்லாம் ஒரு மேட்ச் எடுத்திருக்காரு. அது வந்து ரெய்னிங் மேட்சாக இருந்தது, T20 மேட்ச். சூப்பராக இன்ஷியல் விக்கெட்டை பூரா எடுத்தார். அதில் மாதவரை மட்டும்தான் ஒரு டீசென்ட் பேட்டிங் பண்ணார். ஸோ தொடர்ந்து விக்கெட் லூஸ் பண்ணாங்க. அதனால் லுங்கி நிக்கிடி எல்லாம் ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். கேப்டன் விசிக்கு எலிஜிபிளான பேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பர்கருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். பீட்டர் அண்டு பிளேஸ் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். டைமில் அந்தளவுக்கு பெஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை. மையர்ஸ் ஒரு டீசென்ட் பேட்டர், ஆனால் அந்தளவுக்கு ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸும் போராக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீசெண்ட்லி பெர்ஃபார்ம்டு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேசிஸில் ஒரு டீம் எடுக்கிறீங்கன்னா இதை எடுத்து நீங்கள் சுயராக நீங்கள் எஸ்எல் டீமாக ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு டீம். இவங்க எல்லாமே ரீசெண்ட் ஃபார்ம் கிரியேட்டாக இருக்காங்க. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் வந்து டாப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்டீசன் அது மாதிரி ஹென்ட்ரிக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் எப்போ வேணாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸை மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ண போகலாம். நம்ம எந்த பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் மாதிரி பிளேயரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி 2 பிளேயரில் எனி ஒன் பிளேயரை நீங்கள் வந்து உங்கள் டீமுக்குள்ளே கொண்டு வரது நல்ல சாய்ஸாக இருக்கும். ப்ரிட்டோரியஸ் மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ அவர் ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் பூராக இருந்தாலும் ஒரு டீசென்ட் பிளேயர் தான். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இவங்களாம் நல்லா ஃபார்மில் இருக்காங்க இந்த எல்லா பிளேயர்ஸுமே. ஸோ ஓகே, அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முஷாரப் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங்னா சுயராக ட்ரை பண்ணலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் மேட்சாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், ஒரு விக்கெட் எடுத்தார், 54 பாயிண்ட்ஸ். அது மாதிரி மாதாவரே லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அதனால் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னு சொல்ல முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரே மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முத்துசாமி நல்ல ஒரு லெக் பிரேக் பவுலர், ஹென்ட்ரிக்ஸ், வாண்டர்டீசன் கண்டிப்பாக இந்த 3 பிளேஸில் எனி 2 பிளேஸ் ஆர் 1 பிளேயர்ஸை வந்து ஸ்வேராக அவங்க டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வேராக வின் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வின்னிங் ரேங்க் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மடானே பொறுத்த ஒரு டீசென்ட் பேட்டர், ரீசெண்ட் ஃபார்ம் ஓவராக இருக்குது. போஸ்ட்டை பொறுத்தவரை சூப்பரான ஆல்ரவுண்டர். ஆனால் பேட்டிங்கில் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, லோயர் ஆர்டர் பேட்டிங். பவுலிங்கில் 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கிடையாது விக்கெட் டேக்கிங்கில். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மஸ்ட் ட்ரை இன்னொரு டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிடி. லுங்கி நிக்கிடியை பொறுத்தளவில் சிம்பாப்வே பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். அது மாதிரி குவைஷியை பொறுத்த ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. யாரோ லாஸ்ட் மேட்ச் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் சேர சூப்பரான ஒரு 3 விக்கெட் ஹாலு. ரியான் பர்லு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா சூப்பரான ஆல்ரவுண்டர். ரியான் பர்லும் ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ணுவார், அது எந்த அளவுக்கு சொல்ல முடியல. பென்னட்டு சூப்பரான ஒரு பேட்டிங், ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. அது மாதிரி ஹெர்மனுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்களாம் மஸ்ட்டாக அவங்களுடைய டீமில் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்ற பிளேயர்ஸையும் இங்கே ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது சிக்கந்தர் ராசா அண்டு ஜீலிண்டே கேப்டன் பெஸ்ட் கேப்டனாக ட்ரை பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தான் என்னுடைய ரெக்கமெண்டு. என்ன நீங்கள் விசியை வேணால் ட்ரை பண்ணிங்க. கேப்டனாக வந்து சிக்கந்தர் ராசாவை ட்ரை பண்ணுறது ஒரு எஸ்எல் டீம் போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் பெஸ்ட் கேப்டனில். ரிஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்வேரா நான் வந்து ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் நான் லுங்கி நிக்கிடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவைஷே, யாரோவா, ரியான் பர்லு, ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ஹெர்மன் ஸ்வேரா 2 பேரில் ஒரு பிளேயரை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். டீசெண்டாக பேட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரிஸ்கி கேப்டன் விசியில் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு மாடல் டீமாக நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா கேப்டனாகவும் ஹெர்மனை வந்து விசியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் மாற்றி லுங்கி நிக்கிடி கூட கேப்டனாகவும் அல்லது விசியாவோ ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் டிவால்டு பிரேவிஸ் சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் டிவால்டு பிரேவிஸை பிக் பண்ணிங்க. செகண்ட் பேட் பண்ணால் டிவால்டு பிரேவிஸை எடுத்துகிட்டு ஹென்ட்ரிக்ஸோ அல்லது அந்த இடத்துல வாண்டர்டீசனை கொண்டு வரது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் குயிக்காக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் நம்ம லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.